கொத்து இடியாப்பம் எப்படி வீட்டிலே இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக உதிரி உதிரியாக பண்ணலான்னு பார்க்கலாம். அரை கப் அளவுக்கு இடியாப்ப மாவு எடுத்து இந்த மாதிரி இடியாப்பம் புழிஞ்சி உதிரி உதிரியாக ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ இதில் 2 பல்லாரி வெட்டி வச்சுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, கொஞ்சமாக மல்லி இலை இவ்வளோத்தையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுக்கிடலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலர் மாறணும்னு இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். இதில் அரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா பார்க்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் கறி மசாலா பொடி, கொஞ்சமாக சிக்கன் குழம்பு பொடி போட்டுட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே இதில் 4 முட்டை சேர்த்துருக்கேன். நான் 2 பேருக்கு அளவுக்காண்டி 4 முட்டை சேர்த்துருக்கேன். ஒரு ஆளுக்கு 2 முட்டை அந்த கணக்கில் சேர்த்துக்கோங்க. இப்போ 4 முட்டையை நல்லா உடச்சி ஊற்றி இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. முட்டை ரொம்ப வேகக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. முட்டை ஒன்றோடு கலந்து நல்லா வரணும். ரொம்ப கலக்கக்கூடாது. இப்போ நம்ம உதுத்து வச்சுருக்க இடியாப்பத்தை போட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிரட்டாதீங்க. இடியாப்பம் ஒன்றோடு ஒட்டிடும். இந்த மாதிரி நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக இதில் நம்ம கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கணும். முதல்ல சேர்த்தா ரொம்ப கசப்பாயிரும். அதனால் இப்போ இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ இதில் உப்பு தேவை இருந்தால் உப்பு போட்டுக்கலாம். உப்பு உரப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ கொத்து இடியாப்பம் ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி இடியாப்பம் பண்ணுறதுக்கு பதிலாக கொத்து இடியாப்பம் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.